நாகை மாவட்ட வேதாரண்யத்தில் இருதரப்பு பிரச்சினையால் பூட்டப்பட்ட விநாயகர் கோயில் ஒரு தரப்பினர் போராட்டத்தால் திறக்கப்பட்டது. வேதாரண்யம் சேதுரஸ்தாவில் உள்ள இஷ்டசித்தி விநாயகர் கோயிலில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதில் இரு தரப்பினரிடையே பிரச்சினை ஏற்பட்டதால் ஒரு தரப்பினர் கோயிலை பூட்டிவிட்டு சென்றனர். இதனை கண்டித்து மற்றொரு தரப்பினர் கோயில் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். அங்கு வந்த வட்டாட்சியர் இரு தரப்பினர் மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்தி கோயிலை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து சாலை மறியலை கைவிட்டு விநாயகருக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யப்பட்டது. பின்னர் வருவாய்த்துறையினர் கோயிலை பூட்டிவிட்டு சாவியை எடுத்து சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் இயக்கப்பட்ட வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் அதிகமான வாடகை வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. அவ்வாறு இயக்கப்படும் வாகனங்கள் உரிய ஆவணங்களோடு இயக்கப்படுகின்றனவா என சோதனை செய்யப்பட்டன. இதில் உரிய ஆவணங்கள் என்று இயக்கப்பட்ட வாகனங்களை கண்டறிந்து சுமார் 1,25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே தொடக்கப்பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் சமையல் அறையில் வைத்து மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் அவலம் ஏற்பட்டுள்ளது. புண்ணியநல்லூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியின் மேற்கூரை கடந்த ஓராண்டுக்கு முன்பு இடிந்து வகுப்பறைக்குள் விழுந்தது. இதனால் மாணவ மாணவியர் சமையல் அறையில் படித்து வரும் சூழல் ஏற்பட்டுள்ளது. எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாமல் கட்டடங்கள் பழுதடைந்து உள்ளதால் பெற்றோர் தங்களது குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பதற்கு அச்சமடைந்துள்ளனர். எனவே அரசு துவக்கப் பள்ளிகளுக்கு புதிய கட்டடமும் அடிப்படை வசதிகளையும் செய்து தர வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டு கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் பெய்து வரும் நிலையில் தமிழ்நாட்டில் தென்பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சாரல் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் இன்றும் நாளையும் கன்னியாகுமரி மற்றும் மன்னார் வளைகுடா கடல் பகுதிகளில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறாவளி காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் சின்னமுட்டம், வாவாதுரை, மணக்குடி, குளச்சல் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை.